ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு மே 22ஆம் தேதி. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் 0.55% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.17% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 0.09% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 7:19 AM-க்கு 0.60% கிரீன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. 23,656 இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் கிரீன்ல ஓபன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிரெண்ட் ஆயில் ஃபியூச்சரும் பாத்தீங்கன்னா எஸ்டர்டே நம்ம 105 அரௌண்ட் தட் பார்த்திருந்தோம். இன்னைக்கு $104.37 பெர் பேரலுக்கு கம்மியா இருக்கு. Yesterday FIA and DAS எவ்வளவு செல் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். DAS நெட் பையர்ஸா இருக்காங்க. 2,492.42 crores-க்கு பை பண்ணிருக்காங்க. FIA நெட் செல்லர்ஸா இருக்காங்க. 1,891.21 crores-க்கு செல் பண்ணிருக்காங்க. Yesterday வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் Q4 ரிசல்ட் எல்லாம் பார்த்தலாம். LIC Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 23.2% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் Q4யும் இந்த வருஷம் Q4யும் கம்பேர் பண்றப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் பிரீமியம் இன்கம் 1.5 lakh crore இருந்து 1.7 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11.6%. கிராஸ் NPA இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1.31% இருந்தது, இப்போ 1.21% கம்மி பண்ணிருக்காங்க. சால்வன்சி ரேஷியோவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2.11%ல இருந்து 2.35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்டா 10 per share தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் June 25. போனஸ் இஷ்யூவும் சொல்லியிருக்காங்க 1:1. அதுக்கான ரெக்கார்ட் டேட் May 29 சொல்லியிருக்காங்க. 197 கம்யூனிகேஷன், அதாவது பேடிஎம்ல இன்னைக்கு பிளாக் டீல் நடக்கிறதா இருக்கு. அரௌண்ட் 960 crore-க்கு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸான எலிவேஷன் கேபிட்டல் அண்ட் சேஃப் பார்ட்னர்ஸ் செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அபவுட் 1.3% ஸ்டேக். என்ன ரேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,120.65 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பேடிஎம் 197 கம்யூனிகேஷன் ஒரு பிளாக் டீல் நடக்க போகுது. இன்னைக்கு 960 crore-க்கு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் ஆன எலிவேஷன் கேபிட்டல் அண்ட் சேஃப் பார்ட்னர்ஸ் செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அபவுட் 1.3% ஸ்டேக். என்ன பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,120.65 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸோட இந்த ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கு. ஐடிசி Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 7.3% கம்மியா இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,113 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 34.7%ல இருந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர் இன்கம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. 795 crore-ல இருந்து 653 crore கம்மியா இருக்கு. அரவிந்தோ ஃபார்மா Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 921 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8,853 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 0.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் கம்மியா இருக்கு. 21.4%ல இருந்து 20.3% கம்மியா இருக்கு. மாருதி சுசுகி இந்தியா அவங்களோட கார் பிரைசஸை இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கம்மிங் June 2026ல இருந்து மேக்ஸிமமா 30,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுகி அவங்க கார் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 30,000 வரைக்கும் மேக்ஸிமமா கம்மிங் June 2026ல இருந்து அமலுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் இன்புட் காஸ்ட் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாரி ப்ரைஸ் ஹைக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி. பிகாஜி ஃபுட்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 26.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவென்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 721 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 18.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
எபிடா மார்ஜின் 12.1% இருந்து 12.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா ஸ்டீலுக்கு 890 crore ஜிஎஸ்டி ரிலேட்டட் டேக்ஸ் வந்திருக்கு. பட் இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை டெம்பரரியா பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டாடா ஸ்டீல் இது உடனே இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து பே பண்ணணும்ன்றது இல்லை, நெக்ஸ்ட் டிசிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க டாடா ஸ்டீல். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 8.2% கம்மி ஆயிருக்கு. 693 crore தான் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 8.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8054 crore கொடுத்திருக்காங்க. எல்லாமே இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எபிடா 9.8% கம்மியா இருக்கு. எபிடா மார்ஜின் 14.1%ல இருந்து 11.7% கம்மியா இருக்கு. சுகர் எக்ஸ்போர்ட் இன் இந்தியா வந்து கம்மியா இருக்கு. 5% கம்மியா இருக்கு அவங்க டோட்டல் ப்ரொடக்ஷன்ல. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு தான் சுகர் ஃபர்ஸ்ட் வேணும். ஸோ சுகர் ப்ரைஸஸை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் ஃபுட் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் தான் எக்ஸ்போர்ட்டை கம்மி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக மோர் சுகர் கேனை எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக, எத்தனால் ஃபியூவல் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கெயில் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 21.2% கம்மியா இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. இப்போ உள்ள Q4யும் இதுக்கு முன்னாடி கொடுத்த Q3யும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ரெவென்யூ 2.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 34,773 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 56.6% கம்மியா இருக்கு. எபிடா மார்ஜின் 7.8%ல இருந்து 3.3% கம்மியா இருக்கு. கெயில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. வேதாந்தாவோட சப்சிடரியான டால்வண்டி சாபோ பவர் கம்பெனிக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கு. பெனால்ட்டியா 127 crore கொடுத்திருக்காங்க. எது ரிலேட்டட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டிஸ் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 2017ல ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அபவுட் த பவர் பிளான்ட் அவைலபிலிட்டி பத்தி ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு இப்போ 127 crore பெனால்ட்டி கட்ட சொல்லியிருக்காங்க. வெல்ஸ்பன் கார்பரேஷனோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 47% டவுன் ஆயிருக்கு. 370 crore கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 9.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 9.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 503.8 crore கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜின் சேம் தான், ஃபிளாட்டா தான் மெயின்டைன் பண்றாங்க. 11.7%. ஃபைனல் டிவிடெண்டா ₹5 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேரும் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 21.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 39.7 crore கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 22.6% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 460 crore இருந்து 564 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 23.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 28.5%ல இருந்து 28.6% ஸ்லைட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டால்மியா பாரத் பை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் கிட்டே இருந்து. சிமெண்ட் அசட்டை இது வந்து அதானி குரூப்போட கம்பெனி. எவ்வளோக்கு பை பண்ண போறதா சொல்லியிருக்காங்கன்னா 2850 crore. ஸோ டால்மியா பாரத் இந்த டீல் வந்து இன்னும் 2 weeksல கம்ப்ளீட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினா இவங்க சென்ட்ரல் இந்தியால எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சன் டிவி Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 37.4% டவுன் ஆயிருக்கு. 370.8 crore இருந்து 232 crore கம்மியாயிருக்கு. ரெவென்யூ கம்மியாயிருக்கு 6.3%. எபிடா 8.9% டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் 45.5%ல இருந்து 44.3% கம்மியாயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல சன் டிவி. ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 72.5 crore இருந்து 186.7 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் growth ஆயிருக்கு. ரெவென்யூ 49.6% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 178 crore இருந்து 324 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 81.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 4.8%ல இருந்து 5.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. RCF ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. அனாசா கன்சியூமர் இவங்களும் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. மாமாயத் கம்பெனி நெட் ப்ராஃபிட் 24.9 crore இருந்து 69.2 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 177.9% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல.
இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 23.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 27 crore-லேருந்து 77.2 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 5.1%-லேருந்து 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்ட் ₹3 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. நாய்காவும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 78.4 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 286.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20.3 crore-லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 28.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 133 crore-லேருந்து 223 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 67.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 6.5%-லேருந்து 8.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க நாய்கா. ஸோ இன்னைக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் Q4 ரிசல்ட் எல்லாம் பார்த்தாச்சு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.